வசனம் எனக்கு உள்ள போலேன்னா, இந்த காதுல வாங்கி அந்த காதுல போயிருச்சுன்னா, என் வாயில என்ன பிரச்சனை வந்தாலும் கெட்ட வார்த்தை வந்துரும். ஏன்னா அந்த பழைய மனுஷன் உள்ள இருக்கான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. பழைய மனுஷனும் ஒளியணும், பழைய மாம்சம் ஒளியணும், பழைய கிரியைகள் ஒளியணும், பழைய விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒளிந்து போகணும். இந்த காலை வேளையில ஒரு தேவ வல்லமை நம்மை ஆட்கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில ஒரு தேவ வல்லமை நம்மை ஆட்கொள்ள வேண்டும். ஒரு தேவ பிரசன்னம் நம்மை தொட வேண்டும். பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்துவித்து எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவனை பரிசுத்தப்படுத்தும் மோசே, எனக்கு பரிசுத்த ஊழியம் செய்ய வேண்டும். எனக்கு என்ன ஊழியம் செய்ய வேண்டும்? பரிசுத்த வஸ்திரம் உடுத்தி அபிஷேகம் பண்ணு. அபிஷேகம் அந்த ஆரோன் மேல மட்டும்தான், அவர் குமாரர் மேல மட்டும்தான். மீதி ஜனங்கள்லாம் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். வேதம் அதைத்தான் நமக்கு பிரதிபலிக்கிறது. இந்த காலை வேளையில இந்த வேதம் அதைத்தான் நமக்கு பிரதிபலித்து காட்டுகிறது. இந்த காலை வேளையில ஒரு தெய்வீக வல்லமை நம்மை தொடுவதாக. இந்த காலை வேளையில ஒரு அற்புதமான இயேசுவின் வல்லமை, ஒரு அற்புதமான தெய்வீக வல்லமை, ஒரு அற்புதமான கிருபையின் வல்லமை. ஆண்டவரே, அப்பா, அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே நுழைய வேண்டுமானால் பரிசுத்த வஸ்திரம் உடுக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இந்த மனிதன் உள்ளே நுழைவாரானால், ஒரு தவறு இருக்குமானால் அந்த இடத்திலேயே மரித்து போவார்கள். ஆரோன் தன்னுடைய காலத்தை முடித்து இறந்த பிறகு குமாரர்கள் வருகிறார்கள். குமாரர்கள் அந்நிய அக்கினியை உள்ளே கொண்டு போனார்கள், அங்கேயே செத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான தேவன், இந்த மகிமையான தெய்வத்தை ஆராதிக்கிற பொழுது பரிசுத்தம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக உன்னதமான காரியத்தை எட்டினது. எப்படி வேண்டுமானாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும், இதைத்தான் பேச வேண்டும் என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நான் எதைய வேண்டுமானாலும் பேசிவிட்டு வந்து காலையில நான் துதிக்க முடியாது. ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் புறப்படாது. நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது, அது அடங்காத புல்லாங்குள்ளதாக இருக்கிறது. அது அடங்காதது, அதை அடக்க ஒரு மனிதனாலும் முடியாதுன்னு சொல்றார் ஆண்டவர். இந்த நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது. நாவை அடக்க வேண்டும். சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்துவது போல கொளுத்திவிடும். அந்நிய அக்கினிகள் இவருடைய குமாரர்கள். அடுத்த வசனத்தை பாருங்க. அதனால் அவன் குமாரரையும் வர செய்து அவர்களுக்கும் அங்கிகளை உடுத்தி அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனையும் அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக. அவர்கள் பெறும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவாக இருக்கும் என்றார். கர்த்தர் கற்பித்தபடி எல்லாம் இந்த மோசே செய்து முடித்தார். ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டுமானால் பரிசுத்தம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதை செய்ய முடியும். குமாரர்களையும் நீ தலைமுறை தலைமுறை தோறும் இவர்கள் குடும்பமே ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? இவருடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? அந்நிய அக்கினியை தேவ சமூகத்திற்கு கொண்டு போனார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பிரியமில்லாத பேச்சு, பிரியமில்லாத பார்வை, எந்த சூழ்நிலையிலும் என் இயேசுவை பிரியப்படுத்தவில்லை என்றால் என் வாழ்க்கை முடிந்துவிடும். சும்மாதான் போயிட்டு வெளியே வேற எதனா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துவிட்டு உள்ளே நுழைந்தார்கள் என்றால் அது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இப்படிப்பட்ட இந்த ஆரோனும் குமாரர்கள் மட்டும்தான். அதற்கு பின்னாடி அவர்கள் தலைமுறைக்கு மட்டும்தான் எழுதப்பட்டது. இயேசு இந்த பூமியில வந்து அதை உடைத்தார். எனக்கும் அபிஷேகத்தை எனக்கும் வாக்கு பண்ணினார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் வாக்கு பண்ணி இயேசு வந்துதான் அதை செய்து முடித்தார்.
இயேசு வரவில்லை என்றால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் விமோச்சனம் கிடையாது. நன்றாய் கவனியுங்கள். இந்த கடைசி நாளையில இந்த செய்தி மிக முக்கியமானது. இயேசு வரவில்லை என்றால் எனக்கு அபிஷேகம் வாக்குத்தத்தம் பண்ணப்படவில்லை. அது வெறும் வாக்குத்தத்தமாய் தான் இருக்கும். நான் பெற்றுக்கொள்ள முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் இந்த அபிஷேகம் என்பது வாக்களிக்கப்பட்டிருந்தது. புற ஜாதிகளாகிய நமக்கு கிடையாது இந்த வாக்குத்தத்தம். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவர்களை அபிஷேகம் பண்ணி, அவர்கள் குமாரரையும் அபிஷேகம் பண்ணி எல்லாவற்றையும் மோசே சொன்னபடியே செய்து முடித்தார். சொன்னபடி எல்லாவற்றையும் முடித்து போடுமா வசனம். யாத்திராகமம் 40வது அதிகாரம் 33வது வசனம். பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தையும் நிறுத்தி பிரகாரத்தின் தொங்க திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். இவ்விதமாய் மோசே ஆசரிப்பு கூடாரம் கர்த்தர் சொன்ன வார்த்தையின் வேலையை முடித்தான். வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. வேலையை முடித்த பிறகுதான் ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு பரலோக மேகம் மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. சும்மாதான் மூட மாட்டாரு. பரிசுத்தம் இருக்கிற மனிதன் மேல்தான், அவன் அதை வாஞ்சிக்கிற மனிதன் மேல்தான் பரலோகம் தேவனுடைய மகிமையை மூடும். அப்படி வாஞ்சிக்கிறாங்களோ இல்லையோ ஆரோனை தெரிந்து கொண்டு ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணி அவர் மேல் இந்த உள்ளே நுழைவதற்கான ஆண்டவர் அந்த மேகத்தை மூடி வைத்தார். இன்றைக்கும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளின் மேலே இப்படியே தான் மேகத்தை மூட வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் நான் ஒப்புக் கொடுக்காத பட்சத்தில் சத்துரு உள்ளே நுழைகிறார். கெட்ட வார்த்தை ஒன்று முன் வாயிலிருந்து புறப்பட மாட்டார். மேலே ஏறினாதான் நான் பாஸ்டர், கீழே இறங்கினா நான் பாஸ்டர் இல்லை என்றால் சொல்ல முடியாது. 24 மணி நேரமும் நொடிக்கு நொடி கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருப்பார். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. எல்லாரையும் பார்க்கிறது. ஆனால் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை தான் நாம் கண்காணித்துக் கொண்டே இருப்போம். எதிர் வீட்டுல கீழ் வீட்டுல இருக்க பிள்ளைகளை போய் கண்காணித்துக் கொண்டிருப்போமா? ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. நோக்கம் பார்த்து கொண்டே இருப்போம். என்ன செய்கிறார்கள், எங்கே போகிறார்கள், எங்கே வருகிறார்கள், என்ன படிக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது பார்க்கிறோமா? கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறது அனுமதிப்போமா? 2 வயசு 3 வயசு பிள்ளைக்கு போட்டுக்கிறது கிழிஞ்சிருக்குன்னு தெரியாது. ஆனா நம்ம பார்க்கிறோம். பார்த்து அந்த பிள்ளைக்கு அந்த ட்ரெஸ்ஸை மாத்தி வேற ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறோம். அப்ப என்ன பண்றது? நோக்கமாக இருக்கிறது. அதே போல கர்த்தர் நம்மை மேலே அவருடைய கண்கள் இந்த காலை வேளையில நோக்கமாக இருக்கிறது. நோக்கம் உங்கள் மேலையும் என் மேலையும் நோக்கமாக இருக்கிறது. அப்ப நான் பேசுற பேச்சு, நான் பார்க்கிற பார்வை, இவைகளை எல்லாரை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நம்மை கவனிக்கிறார். அப்ப அது சரியில்லை என்ற போது அது எனக்கு கோபத்துல வருதோ எப்படி வருதோ, பரிசுத்தத்தை இழக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்று சொன்னார். மேகம் மூடினது. அடுத்த வார்த்தை பாருங்க, வசனம் என்ன சொல்லுகிறது என்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. மோசேல என்ன பண்ண முடியல? பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. உள்ள போக முடியல அந்த வாசஸ்தலத்துக்குள்ள. அவ்வளவு மகிமையின் ஆண்டவர்,
மகிமையின் தேவன் அவர். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாளுக்கு நாள் புதிதாகிற வாழ்க்கை. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிற வாழ்க்கை. மோசேயாலேயே உள்ள போக முடியல. மோசேதான் மலை மேலே 40 நாள் இருந்து தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து தேவனால் அக்கினியினாலே எழுதப்பட்டதான தேவனுடைய 10 கட்டளைகளை வாங்கி கொண்டு பூமியிலே இறங்கி வந்தார். உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்ன போது ஆண்டவர் தம்முடைய கரத்தை மூடி மோசேக்கு பின்புறத்தை காட்டினார். இங்க வேதம் சொல்லுகிறது, மோசேயால் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் நுழைய முடியாத அளவு மகிமை. காலை வேளையில் அந்த கடைசி நாளிலே நாம் கவனிக்கிறது மகிமையின் ஆவியானவர். மகிமையின் ஆவியானவர், ஒரு மகிமையின் ஆவியானவர், ஒரு மகிமையின் ஆவியானவர். இந்த காலை வேளையில நம் நடுவிலே இறங்கி வந்திருக்கிற தேவனுக்கு பெயர் மகிமையின் ஆவியானவர். இந்த மகிமையின் ஆவியானவரை உள்ளே கூட நுழைய முடியாதபடிக்கு வாசஸ்தலத்தில் இருந்து மேகம் எழும்பும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். இன்றைக்கு நான் என் இஷ்டத்திற்கு வாழ்கிறேன், நான் நினைத்த இடத்திற்கு போகிறேன். அப்படியல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தரால் நியமிக்கப்பட்டு தன் நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்பதற்கு இந்த வசனம் ஒரு ஆதாரமாய் காணப்படுகிறது. என் இஷ்டத்துக்கும் போகிறதும் வருகிறதும் அல்ல, கிறிஸ்தவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கை. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தான் முற்றிலுமாக கைட் பண்ணி நடத்துவார். அப்படித்தான் இருந்தது. மோசேயாலே கூட உள்ள நுழைய முடியல. அதற்குள்ளே ஆசாரியனாகிய ஆரோன் போக வேண்டும். அப்போ உள்ளேயே போக முடியல அப்படின்னா அவர் எவ்வளவு மகா பரிசுத்தராய் இருந்தார். அந்த தேவன் தான் வேதம் சொல்லுகிறது, மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை புருஷை தெரிந்தெடுத்தாரே மாயலோகத்தோடழியாது யான் மாயலோகத்தோடழியா. மாய லோகத்துல அழியாமல் இருக்க கல்வாரியிலே அவருடைய ஜீவனை கொடுத்தார். இந்த மாம்சமான திரையை கிழித்து இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் எனக்கு நுழையக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார். அவருடைய மாம்சத்தின் திரையை கிழித்து மேலிருந்து கீழ் வரை போடப்பட்டதான ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே ஒருவரும் நுழையக்கூடாதபடி இருந்ததான அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆண்டவரே நுழைந்து என்னை அந்த திரை சிலையை கிழித்து என்னையும் உள்ளே வர வைத்து என்னையும் பரிசுத்தமாக்கும்படி எனக்கும் அபிஷேகத்தை கொடுக்கும்படி அவர் தயவு பாராட்டினார். இது ஒரு கிருபையின் ஐஸ்வர்யம், இது ஒரு கிருபையின் தயவு. இந்த தயவை அவர் எனக்கு பாராட்டாவிட்டால் இந்த காலை வேளையில எனக்கு அபிஷேகம் கிடையாது, நான் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அது எனக்கு எட்டாத உயரத்தில் இருக்கும். நான் பார்க்க முடியுமே தவிர பெற்றுக்கொள்ள முடியாது. காலை வேளையில் ஆண்டவர் என்ன செய்தார்? அதை சிலுவையிலே திரையை கிழித்து ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே ஆரோனும் அவன் தலைமுறை மட்டும் போகக்கூடிய தவறு பண்ணினால் அங்கேயே ஊமையாகிவிட்டார் அந்த சகரியா. கர்த்தரிட்ட நியமங்களின் கற்பனைகளின் படியும் சரியாய் நடந்த குடும்பம். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசியாதபடியினால், நீ தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையை விசுவாசியாதபடியினால் நடக்கும் வரை நீ ஊமையாயிருப்பாய் என்று அவருக்கு ஆண்டவர் வாயை ஊமையாக்கி விட்டார். விசுவாசிக்கலைனாலே ஊமையாக்கிடுவாரு. இன்னைக்கு என் வாயை திறந்து கெட்ட வார்த்தை, என் வாயை திறந்து அவிசுவாசமான வார்த்தை, என் வாயை திறந்து பல வேண்டாத வார்த்தை, இவைகளை பேசிவிட்டு காலையில வந்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டார். தேவன் பார்த்து கொண்டே இருந்தார். எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்தும் மழை வராதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினார். எலியாவின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார்.
ஏன் என் சத்தம் கேட்கப்பட முடியவில்லை? ஏன் என்னுடைய ஜெபம் கூரைக்கு மேல் தாண்ட முடியவில்லை? என்னுடைய பேச்சு மாறவில்லை ஐயா, என்னுடைய வாழ்க்கை மாறவில்லை. ஜெபம் கேட்கப்படாது. என்னதான் கத்தி கத்தி நான் கூக்குரல் இட்டாலும் என் ஜெபம் திரும்ப எனக்கே திரும்ப வரும். நான் ஒப்பு கொடுக்காத பட்சத்தில், வேதம் சொல்லுகிறது, நீ ஒப்பு கொடுக்காவிட்டால், உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் நீ இயேசுவுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ முடியாவிட்டால், எப்படி வேணாலும் வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு ஒரு கோட்பாடை வைத்து கர்த்தர் சென்று வைக்கிறார். காலை வேளையில நாம் நிச்சயமாக பார்க்கக்கூடியதான காலம். எபிரேயர் 10:19 ஆகையால் சகோதரரே, நான் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் நான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஆரோனை போல மோசே வந்து அவர்களுக்கு அபிஷேகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவானவர், வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, நான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியால் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி. என்ன மார்க்கம்? இயேசு வந்து என்ன மார்க்கத்தை உண்டு பண்ணினா? புதிதும் ஜீவன். புதுசா ஜீவனுடையது. அவருடைய ஜீவனையே எனக்குள் வைக்கிறதான, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள் உயிர் இருந்தது, அவருக்குள் வாழ்வு இருந்தது. அந்த வாழ்வை எனக்குள்ளே வைத்தார். மண்ணினால் மனிதனை உருவாக்கி அவனுக்குள்ளே சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமா வானான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம். மனிதன் ஜீவ ஆத்துமாவாக நான் 1வது அதிகாரம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவ ஜந்துக்களுக்குள்ளே சுவாசத்தை வைக்கிறார். தம்முடைய கைகளில் சுவாசத்தை பிடித்து வைத்திருக்கிறவர் என்று தானியேல் அன்றைக்கு பெல்ஷாத்சாரை பார்த்து சொன்னார். பெல்ஷாத்சாரே, தம்முடைய கைகளிலே சுவாசத்தை பிடித்து வைத்திருக்கிறவர். நீ வீணான விக்கிரகங்களை வணங்கி வந்து மட்டுமல்ல, புகழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய ராஜ்யம் மற்றிடப்பட்டு இன்று இரவே முடிவடையும் என்று சொன்னார். பரலோக தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஆராதனையை யாருக்கு செலுத்தினாலும் நரகம் தான் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை சூரியனுக்கும் உண்டாக்கினவைகளுக்கு ஒரு மாட்டுக்கும் மற்றபடி ஒரு மரத்துக்கும் கல்லுக்கும் கொடுக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மாம்சமான திரையை கிழித்து புதிதும் ஜீவனமான அந்த மார்க்கத்தை எனக்கு உண்டு பண்ணினார். உண்டு பண்ணினது மாத்திரமல்ல, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகிறது. உள்ள போகும்போது பிரதான ஆசாரியன் பயந்து கொண்டே போவார். இன்னைக்கு பயமா இருக்கு. படுத்துக்கிட்டு வசனம் கேட்கணும், நிர்விசாரமாக இருக்கிறோம். முந்த நாள் எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறது, அடுத்த நாள் காலையில இருந்து துதிக்கிறோம். இப்பெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போனாங்கன்னா அங்கேயே மரணம் தான். இந்த தயவு எப்படியா கிடைத்தது? அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. நம்மளாலேயே இதை ஜெயிக்க முடியலையே, உலக மனிதர்களால் எப்படி ஜெயிக்க முடியும்? நமக்கு இது தெரிகிறது. இயேசுவின் ரத்தத்தினாலே எனக்கு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ஆரோன் மட்டும் நுழைந்ததானே, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் எனக்கும் நுழைவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இதை கொடுத்தது இயேசுவின் ரத்தம். அன்றைக்கு அவர்கள் ஆசாரியர்கள் ஆடுகளின் ரத்தம், ஆடுகளின் ரத்தத்தை மனிதன் மேல் தெளித்தார்கள். அது பரிசுத்தப்படுத்தவில்லை. இந்த தைரியத்தை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. தூரமாய் நின்று ஆண்டவருடைய வல்லமையை பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீயும் உள்ளே வா என்று. இயேசுவின் ரத்தம் எனக்கு தைரியம் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட கிருபையை நான் நிர்விசாரமா இழக்கலாமா? வார்த்தையினால் ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றியும் உங்களிடத்தில்
கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாது. என்ன படுத்தாதீங்க? துக்கப்படுத்தாதீங்க. துக்கப்படுத்தினால் அவர் நம்மை விட்டு கடந்து போவார். ஓடுமா 2 கொரிந்தியர். அல்லேலூயா. Thank you Holy Spirit. 3வது அதிகாரம் 3வது வசனம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள். வெளியரங்கமாய் இருக்கிறது, அது மையினாலே அல்ல. மோசே கையில ஆண்டவர் சொல்லுகிறார், மையினாலே எழுதி கொடுத்தார். 10 கற்பலகைகளிலே வார்த்தைகளை எழுதி கையில கொடுத்துட்டார். இப்ப எப்பொழுது புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணி இயேசுவின் ரத்தத்தினாலே உள்ளே நுழைய தைரியம் கிடைக்கிறதோ, ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. மையினாலே அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் அவருடைய ஆவியை எனக்கும் உள்ளே வைக்கிறார். அதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர். அதுதான் இந்த மாதத்திலே நாம் பார்த்ததான பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. வல்லமைக்கு பெயர் என்ன? எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. கற்பலகைகளில் எழுதி இப்ப வார்த்தையை கொடுக்கல, இந்த வார்த்தையை கொண்டு போய் இருதயத்தில் எழுதுறார். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. என்ன ஜனங்களை கூப்பிடுறாரு? வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. கையில எழுதி பேப்பர்ல போட்டு அப்படி எடுத்து படிக்கிறதல்ல. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்பொழுதோ ஜீவனுடைய தேவனுடைய ஆவியினாலே கற்பலகைகளில் எழுதி கொடுக்கலையா, இருதயமாகிய பலகையில இந்த வசனத்தை எழுதுகிறார். ஏன் வசனம் உள்ள போல? ஆவி உள்ள போகணும் முதல்ல. மாம்சமான திரையை அன்று கிழித்து போது வழி திறந்தே மகா மகா பரிசுத்த ஸ்தலமதிலே நுழைய செய்தே. மகா மகா பரிசுத்த ஸ்தலமதிலே நுழைய செய்தே. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவனுடைய தேவனுடைய ஆவியினாலும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் இந்த ஆக்டிங், இந்த நடிப்பு, இதெல்லாம் இந்த தேவன்கிட்ட செல்லுபடியாகாது. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர், முகம் பார்த்து பதில் கொடுக்கிறவர் அல்ல. வாயினாலேயே பேசிவிட்டு போகிற ஊழியம் அல்ல இந்த ஊழியம். இருதயத்தை பார்த்து நமக்கு பதில் அளிக்கிற தேவன் இந்த காலங்களில நம் நடுவில உலாவிக் கொண்டே இருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் மையினாலே அல்ல. மோசே கையில மையினாலே எழுதி கொடுத்தார். 7வது வசனம் போடுமா? எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசே. மோசே என்ன ஊழியம் செய்தாருன்னு பவுல் எழுதுறாரு? மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். ஏன்னா பாவம் பண்ணி உள்ள போன அங்கேயே செத்துருவாங்க. மோசே எழுதப்பட்டு கையிலே கொண்டு வந்த கற்பலகைகளிலே எழுதப்பட்டதான அந்த ஊழியம் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை உயிர்ப்பிக்கிற ஊழியமாய் மாற்றினது என் இயேசுவானவருடைய மாம்சமான திரையை கிழித்து புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணி எனக்கும் அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் உள்ளே நுழையும்படி அவருடைய ரத்தம் எனக்கு தைரியத்தை கொடுக்கிறது. அதுதான் இயேசுவால் சிந்தப்பட்டதான இயேசுவின் ரத்தம். சிலுவையில தலையில முள்முடி சூட்டப்பட்டவரால் என் தேவன் சிலுவையில தொங்கும் பொழுது பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஜெபம் பண்ணினார். ஒரு முள்ள குத்தினாலே அவ்வளவு வலிக்கும்.
தலையில மிக சாஃப்டான இடம், அந்த இடத்திலே அந்த முள்முடியை வைத்து அந்த சிந்தையில போராட்டம் வரக்கூடாது என்று என் ஆண்டவர் முள்முடி சுமந்தார். சிந்தை மண்டலத்திலே வந்து போடுகிறதான வேண்டாத காரியங்களை என் தேவன் அந்த சிலுவையில முள்முடி சூட்டப்பட்டு எனக்குள்ளே அந்த சிந்தை வரக்கூடாது என்று அந்த சிந்தையில வருகிற போராட்டத்தை மேற்கொண்டார். அவர் ஜெயித்து காட்டினார். அவர் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஜெயிக்கிறதற்கு வேற வழி இல்லை. ஆரோனாலையும் அவர்கள் பிள்ளைகளாலையும் ஜெயிக்க முடியாதது. அங்கேயும் மரித்து போனார்கள் பிள்ளைகள். அந்நிய அக்கினி ஆரோனை போல அழைக்கப்படல. அவர்கள் அவரை போல பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்கல, தன்னை தாழ்த்தல. ஆதலால் அங்கேயே மரித்து போனார். நாதாவும் அபியும் அந்நிய அக்கினியை எண்ணாங்கமத்தில் படிச்சு பாருங்க, கொண்டு வந்ததினால் மரித்தார்கள். அவருடைய பிள்ளைகள் தான், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் அந்த ஊழியத்திற்கு பெயர் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். 8வது வசனம், ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படி மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். ஐயா, ஆடுகளின் ரத்தம், ஆடுகளின் ரத்தமே இவ்வளவு மகிமையை கொண்டு வந்திருக்குமானால் என் இயேசுவின் ரத்தம் எவ்வளவு மகிமையை கொண்டு வரும் என்று பவுல் எழுதுகிறார். இயேசு தன்னுடைய சரீரத்திலே அவ்வளவு ரத்தத்தையும் கொடுத்து எனக்காக சிலுவையை தூக்கி கொண்டு எருசலேமில் இருந்து கொல்கதா மலை வரைக்கும் அந்த 150 கிலோ சிலுவையை இந்த வலது புறத்திலே வைத்துக் கொண்டு இடது புறத்திலே வைத்துக் கொண்டு தூக்கி கொண்டு நடந்து சென்றார். யாருக்காக செய்தார்? எனக்காக, உங்களுக்காக, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்காக. பவுல் சொல்லுகிறார், அப்ப இப்ப இருக்கிற ஊழியம், இந்த ஆவியினால் இருக்கிற ஊழியம், இந்த ஜீவனும் புதிய மார்க்கமான ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கு. அப்படியானா நான் எப்படின்னா வாழ முடியுமா? முன்னாடிய காட்டிலும் இன்னும் பரிசுத்தமா வாழ. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தா மைண்ட பிடிக்க மாட்டாரு. நிறைய குழப்பத்தோட எல்லாம் இருக்க மாட்டாரு. குழப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். தெளிந்த புத்தியை கொடுப்பார். முதல்ல நம்மை ஆட்கொள்ளுவது மைண்ட தான். அப்படி ஆட்கொள்ளலங்க, என் மைண்ட் கட்டப்பட்டு கிடக்குன்னா என்ன ஆவின்னு நான் செக் பண்ணணும் டெய்லியும். குழப்பத்தின் ஆவியானவர் அல்ல. ஐயோ, என் வாழ்க்கையே ரொம்ப குழம்பி இருக்குதுங்க, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயமா இருக்குதுங்க, ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். அப்ப கவலைய வராதா சிஸ்டர்? வரும். ஆனால் அதை ஜெயிக்கிற வல்லமையை இந்த ஆவியானவர் எனக்குள் இருந்து கொடுப்பார். அதுதான் புதிதும் ஜீவனமான மார்க்கம். அதுதான் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. நேரம் முடிவடைய போகிற 11வது வசனம் போடுமா, ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்தாதானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்கும். ஏன் ஒளிந்து போகிறதே இவ்வளவு மகிமை இருந்துச்சுன்னா என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற இயேசுவின் ரத்தம் இவ்வளவு மகிமையை கொண்டு வர வேண்டும். இந்த மாதம் மகிமையுள்ள மாதம். எத்தனை பேர் வேத வசனத்தை கவனித்து இந்த மாதத்திலே சொல்லப்பட்டதானே ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களே தேவனுடைய புத்திரர். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின்படி மாம்சத்தை அழித்தால் பிழைப்பீர்கள். தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மாம்சத்தினாலே இந்த ஆவியினாலே இந்த மாம்சத்தை அழித்து விட்டால் தேவ ஆவியானவர் எனக்குள்ளே புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணுவார். 50 நாள் மேல் வீட்டாரையிலே காத்திருந்தார்கள். எதற்கு? டெய்லி ஆண்டவரே இதை கொடுங்க அதை கொடுங்க பெரிய லிஸ்ட் எடுத்துட்டு போய் காத்திருக்கல. என்ன பரிசுத்தமாக்குங்கப்பா, என்ன புதுப்பீங்கப்பா, என்னை சுத்தமாக்குங்கப்பா, என்னுடைய ரத்தத்தாலே என்னை கழுவுங்கப்பா,
என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, எனக்குள்ள இப்படி ஆவியை வைங்கப்பா. என்பதற்காகத்தான் அந்த 50 நாட்கள் அவர்களுடைய தீவிரமான ஜபம் இருந்தபடியினால் ஆவியானவர் 2வது வசனத்திலே இந்த முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் உடனடியாக தான் நடக்கல. 50வது நாள் தான் பெந்தேகோஸ்தே என்ற நாள் சொல்லப்பட்டு அந்த நாளில் தான் ஆவியானவர் இறங்கினார். அதற்கு முதலாவது நான் பரிசுத்தமாக்கப்பட என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும். நாளிலே உபவாச ஜபம் இருக்கிறது 11-1. வாங்க பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் வேணும்னா வாங்க. மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்க மாட்டேன். இன்னைக்கு ஆரம்பம் முதல் முடிவு வர பிரேயர் பாயிண்ட்லாம் இருக்காது. இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவரின் மாதம், நமக்கு கிருபையாய் கூட்டி வழங்கி கொடுத்திருக்கிற மாதம். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை படிக்க முடிவு வந்து விட்டது, டைம் ஆயிடுச்சு. 17வது வசனம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஏன் எனக்கு இந்த கட்டுகளிலிருந்து விடுதலை இல்லை? ஏன் எனக்கு இந்த குடியின் பழக்கத்திலிருந்து விடுதலை இல்லை? வேதம் சொல்லுகிறது கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே வருகிறாரோ அங்கே விடுதலையோடு தான் வருவார். ஏன் எனக்கு மைண்ட்ல விடுதலை இல்லை? ஏன் எனக்கு நம்பிக்கை நாளுக்கு நாள் குறைகிறது என்னுடைய சூழ்நிலையை பார்க்கும் போது? ஏன் எனக்கு இந்த பிசாசுகளுடைய போராட்டம்? ஏன் எனக்கு அவனால் நான் வாதிக்கப்படுகிறேன்? ஆவியானவர் எங்கே வருகிறாரோ அங்கே தான் விடுதலை வருமே தவிர சும்மா வராது. பரிசுத்த ஆவியானவரே, கண்களை மூடலாமா? கண்களை மூடலாம். அடுத்த வசனத்தை படித்து முடிக்க வேண்டுமானால் அது விளக்கணும். நாளைக்கு அதை விளக்க. எல்லாரும் கண்களை மூடி. கர்த்தரே ஆவியானவர். அந்த பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் என்று வெளிப்பட்டாரே, நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் கர்த்தர், கர்த்தர் என்று அவர்களுக்கு வெளிப்பட்டார். அந்த கர்த்தர் தான் இந்த ஆவியானவராய் இப்பொழுது நம் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டாக விடுதலை. அவர்களுக்கு ஏன் விடுதலை வரவில்லை? பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலே ஊற்றப்பட முடியவில்லை. யாருமே மாட்டு ரத்தம் இவைகளினால் தான் அவர்கள் மேலே தெளிக்கப்பட்டதே தவிர இயேசுவின் ரத்தம் ஒருவருக்கும் இல்லை. எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கு. புதிதும் ஜீவனுமான மார்க்கம் இருக்கிறது. ஏனோ தானம் என்று வாழ்ந்துவிட்டு போகிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நைட் ஒண்ணு பேசுறது, காலையில ஒண்ணு பேசுறது அல்ல. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் மையினாலே அல்ல. தேவனுடைய வார்த்தையின் இருதயமாகிய பலகையிலே எழுதப்பட்டு இருக்க வேண்டும். அப்ப இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப இருதயத்தில் எழுதப்பட்டிருந்தா வாயில வரும். யாரும் எனக்கு பேப்பரில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தை எடுத்து உன் இருதயத்தில் எழுதுறேன், சதையாகிய பலகையில எழுதி வச்சிடுறேன். அன்னைக்கு மோசேக்கு கையில எழுதி கொடுத்தேன். இன்னைக்கு என் ரத்தத்தால் நீ கழுவப்பட்டு எனக்காய் பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுத்தால் கர்த்தரே ஆவியானவராய் உனக்குள்ளே வருவேன். உனக்குள்ளே வரும்போது உன்னுடைய மொத்த பகுதியிலும் விடுதலை வந்துவிடும். பயத்தில் இருந்து விடுதலை, என் குடும்பத்திற்கு என்ன ஆகுமோ, என் பிள்ளைகளுக்கு என்ன ஆகுமோ என்ற பயத்தில் இருந்து விடுதலை. அப்ப தாக்குதல் வருமா? வரும். பயத்தின் ஆவியை போடுவானா? வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் உனக்கு முன்பாக செயலிழந்து போகும். விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும், ஜெயிக்காது. ஒரு நிமிடம் அவன் போட்டாலும் கர்த்தர்
அவனுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பான். அதுதான் இந்த வார்த்தை. கைகளை உயர்த்தி சொல்லி முடிக்கலாமா? மாம்சமான திரையை கிழித்து எனக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினதும் அல்லாமல் எனக்குள்ள எழுதுனீங்களாப்பா. அன்னைக்கு மோசைக்கு கையில எழுதிக்க 2 பலகை வச்சுக்கிட்டு வந்தாரு. இன்னைக்கு எனக்குள்ளேயே எழுதி பலக தேவையில்லை மகளே, உனக்குள்ள என் வார்த்தை எழுத. அவர் எழுதினால் யார் திருட முடியும்? வசனம் படிக்கிறேன் சிஸ்டர், ஆனா உள்ள போல ஆவியானவர் எழுதல. இந்த காலை வேளையில நீங்களும் நானும் ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை எனக்குள்ள எழுதும், எழுதும் அப்பா, எழுதும். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவிதான் அதை செய்யும். எல்லாருக்கும் எழுத மாட்டார். வேதம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி இந்த வார்த்தை எனக்குள்ள எழுதப்படும். எழுதும். எழுதினால்தான் எனக்கு விடுதலை. இந்த 3வது வசனத்தில படி எழுதினால்தான் 17வது வசனம் நிறைவேறுமே தவிர 3வது வசனத்தின்படி எழுதப்படவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய விடுதலையை நான் பார்க்க முடியாது. என்னுடைய எல்லைகளில் அதிக இடத்திலே சத்துரு அங்கங்கே முடித்து போட்டு வைத்திருப்பார். விடுதலை இருக்காது, போட மாட்டோம். காலை வேளையில் அர்ப்பணிப்போடு இந்த உபவாச நாளிலே இன்னும் அதிகமா இந்த வசனத்தை குறித்து தியானிக்க விரும்புகிறேன். இந்த கடைசி வசனம் உபவாச ஜபத்துல வரும். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டிலே என்று இன்றைக்கு உபவாச ஜபத்துல வரும். மிஸ் பண்ணாதீங்க. எங்கன்னா போறதா இருந்தா கூட போகாம உட்கார்ந்து கேட்டுட்டு அப்புறம் போங்க. முக்கியமான சத்தியத்தை சொல்லுகிறேன். மாதம்ல சொல்ல மாட்டேன். இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவரின் மாதம். அதனால் சொல்லுகிறேன், இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன்.